எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் எபிசோடுங்க. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் இந்த ரீட்டு, அதாவது அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இடிஎஃப்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்துருந்தோம் இல்லையா? இது பாண்ட்ஸை பற்றி இன்னத்த வீடியோ அப்படிங்கிறது பாண்ட்ஸு, டிஃபென்சர்ஸு, இதை மாதிரியான விஷயங்களை பற்றின ஒரு வீடியோவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நார்மலா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுடைய ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மூணு இடங்கள்ல தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்று இடத்துல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பா காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எஃப்டிஐ நோக்கி போச்சு, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் நோக்கி போச்சு. நம்மளுடைய காலகட்டங்கள்ல கடந்த ஒரு 15-20 வருஷமா தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த லேண்டின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ இல்ல கோல்டின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாவே பண்ணிட முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னா பல லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுதான் நம்ம போய் ஒரு இடம் வாங்கணுங்கிறது இல்லை. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் அளவுல நம்மளால சின்ன சின்ன இடங்களை வாங்கி அதில் ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குது. அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கோல்டு பீஸ் மாதிரியான இடிஎஃப்களை கொடுக்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றின ஒரு பெரிய நிறைய வெபினாரும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பட் இந்த எபிசோட் அப்படிங்கிறது, இன்னத்த வீடியோ அப்படிங்கிறது, இந்த பிக்ஸ்டு டெபாசிட் அதுக்கு மாற்றான டெபிட் செக்யூரிட்டிஸ், அதாவது இந்த கோல்டோட விலையோ அல்லது இந்த இடத்தினோட விலையோ ஃபிளக்சுவேட் ஆகும். இடத்தோட விலை ஏறும், கோல்டோட விலை ஏறும், இறங்கும், எல்லாமே ஃபிளக்சுவேட் ஆகும். இதைத்தான் இதுலதான் நம்மளுடைய முன்னோர்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு மாற்றா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லயும் கோல்டு பீஸ் மாதிரியான இடிஎஃப்களையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃபிளக்சுவேட். அதுக்கப்புறம் ஒரு தரப்பினர் என்ன பண்ணுனாங்கன்னா, இந்த ஃபிளக்சுவேஷனை விரும்பாதவங்க, அந்த முதலீடு எக்காரணத்தை கொண்டும் ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அந்த சேஃப்டியை விரும்பக்கூடிய அந்த தலைமுறை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பிக்ஸ்டு டெபாசிட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த முதலீடு எதுவும் பாதிக்காது அப்படிங்கிறதுனால அந்த டெபிட் ஃபண்ட், அதாவது டெபிட் செக்யூரிட்டிஸ் நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். அந்த பிக்ஸ்டு டெபாசிட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அந்த முதலீடு அப்படியே இருக்கும், மொத்தம் ஒரு குறிப்பிட்ட வட்டி வரும். நார்மலா பிக்ஸ்டு டெபாசிட்டோட நெடிய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-7.5% வட்டியை கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு மாற்றா இந்த கோல்டு அல்லது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றா ஸ்டாக் மார்க்கெட்டுகள் இருக்கக்கூடிய ரீட்டு அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், கோல்டு பீஸ் மாதிரி இடிஎஃப்களோட வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீரோ ரிஸ்க் அல்லது லெஸ் ரிஸ்க், வெறும் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாற்றா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்விட் பீஸ் மாதிரியான இடிஎஃப்கள் இருக்கு. அது போக மேஜர் பிளே அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாண்டுகளுக்கு அது இருக்கு, பாண்ட்ஸ்களுக்கு அது இருக்கு. சரி, நம்ம முதல்ல பாண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக்கா நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவுமே இதை பத்தின ஒரு ஓவரால் ஐடியாவை கிரியேட் பண்றதா. ஏன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் நம்ம ஒட்டுமொத்த பாண்ட் மார்க்கெட்டையே சொல்லிட முடியுமானா அப்படி கிடையாது. பட் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிடலாம். நம்ம அந்த வெபினார்ல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நெட்லயும் கூட நீங்க சர்ச் பண்ணி படிச்சுக்க டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, நீங்க வெபினாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. முதல்ல பாண்ட் அப்படிங்கிறது ஒரு டெபிட் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஒரு டெபிட் ஃபண்ட். பாண்டை பொறுத்த வரைக்கும் இது பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தான். முதலீடுக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மி, ரொம்ப கம்மி. இப்போ ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்டோடைய ரிஸ்க்குங்கிறது எங்க இருக்கும் நம்மளுக்கு, அந்த பேங்க் திவால் ஆகும் பொழுது இருக்கும். அந்த பேங்க் அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ அதே மாதிரி அது பேங்க் திவால் ஆகிறதுலாம் எவ்வளவு ரொம்ப கம்மியான ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்க்குண்டான அதே அளவுக்கான லோ ரிஸ்க் தான் இந்த பாண்டுகளுக்கும் இருக்கு. பாண்டுகளை ரெண்டா நம்ம பிரிச்சிருவோம். ஒன்னு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இன்னொன்னு பிரைவேட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட் அண்ட் பிரைவேட் பாண்ட். ஓகே, இது எப்படி சொல்லலாம்னா கவர்மெண்ட் பாண்ட் அண்ட் கார்பரேட் பாண்ட் வச்சுக்கோம். கரெக்டான டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அப்புறம்
கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கார்ப்பரேட் பாண்ட் அப்படிங்கிறது தனியார்கள் கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸ். முதல்ல மேக்சிமம் பாண்ட் வந்து செக்யூர்டு பாண்டா தான் இருக்கும். மேக்சிமம் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது செக்யூர்டு பாண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அன்செக்யூர்டு பாண்ட்ஸும் இருக்கு. பட் பாண்டோடைய அடித்தளமே அதோட ரிஸ்க் ரொம்ப லோ. ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரேஞ்சுகளில் தான் இருக்கும். ஆனால் இதில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தாண்டி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ பாண்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையில் 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சோம்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்டால் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ், அப்புறம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், 2 பாண்டுகள் இருக்கு. முதல்ல கவர்மெண்ட் பாண்டுகளை பற்றி நம்ம பேசுவோம். அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். முதல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதுல ஒரு 4 கேட்டகரி நம்ம பேசலாம். முதல்ல ட்ரெஸரி பாண்ட்ஸ், டி பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரெஸரி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, டி பாண்ட்ஸ் நார்மலா டி பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டி பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரெஸரி பாண்ட்ஸ் கையெழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெஸரி பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெஸரி பாண்ட்ஸ். இந்த பாண்டை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நீண்ட நெடிய பாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாண்ட்ஸ். ட்ரெஸரி பாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த டி பாண்ட்ஸ் சொன்னோம்னா இது ஒரு நீண்ட நெடிய பாண்ட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்க இந்த பாண்டை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்குமான பாண்டா இருக்கும். ஒரு 20 வருஷம்னா 10 வருஷமோ அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிட்டு இருக்கும். முதல்ல பாண்ட்ஸ் எப்பவுமே செமி ஆனுவலி அல்லது மந்த்லி இந்த மாதிரி நார்மலா எல்லா பாண்டுகளுமே செமி ஆனுவலி நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. செமி ஆனுவலி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சில பாண்டுகள் மந்த்லி கூட நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அது ஒவ்வொரு பாண்டோடைய தன்மை, அந்த ஒவ்வொரு பாண்டும் வாங்கும் பொழுது அதுல போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸரி பாண்ட்ஸ் அப்படிங்கிறது லாங் மெச்சூரிட்டி பாண்ட்ஸ். மினிமம் 10 வருஷம் இருக்கு. ஸோ இந்த பாண்டை நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாண்ட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது. இந்த பாண்டுங்கிறது சிம்பிளா புரியணும், ஒரு கடன் பத்திரம்னு வச்சிருக்கீங்களேன். இது ஒரு கடன் பத்திரம். கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டா என்ன பண்ணும்? முதல்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நியூஸ்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலக வங்கியில் இந்தியா பல்லாயிரம் கோடி கடன் வாங்குச்சு, ஆசிய வங்கியில கடன் வாங்குச்சு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்படியெல்லாம் கடன் வாங்கும் பொழுது அதுக்காக அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதனால கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா இதுக்கு அவங்க கிட்ட போய் கடன் வாங்கிட்டு நம்ம மக்கள்கிட்டயே கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்து பிறக்கிறதா ஒரு பாண்ட். ஓகே, அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும் பொழுது கவர்மெண்ட் இந்த மாதிரியான பாண்டுகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பாண்டுகளை நீங்க வாங்கிக்குவீங்க. அந்த பாண்ட் அப்படிங்கிறது சிம்பிளா கடன் பத்திரம். நீங்க கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். நார்மலா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம்னா இதைத்தான் ஈல்டு அப்படின்னு சொல்றோம். ஈல்டு டு மெச்சூரிட்டி ஈல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த கடன் பத்திரங்களை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் சொல்லிடும் இந்த கடன் பத்திரத்தோட மதிப்பு இது. ஓகே, இந்த கடன் பத்திரத்தோட மதிப்பு இது. இந்த மதிப்புள்ள கடன் பத்திரத்தை நீங்க வாங்குறீங்கன்னா வருஷத்துக்கு நான் இவ்வளவு வருஷம் இன்ட்ரெஸ்ட் தரேன். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு செமி ஆனுவலி அல்லது மாசம் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸும் அந்த பாண்ட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்றோம்? நம்ம காசு கொடுத்து அந்த பாண்டை நம்ம வாங்கிடுறோம். கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ எத்தனை வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்? அதுதான் அந்த பாண்டோடைய மெச்சூரிட்டி பீரியட். ஒரு பாண்டு 10 வருஷத்துக்கான 20 வருஷத்துக்கான அல்லது 30 வருஷத்துக்கான பாண்டுகளா இருக்கலாம். அப்போ ஏற்பட்ட பாண்டுகளை தான் நம்ம ட்ரெஸரி பாண்ட் டி பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாண்டுகளை நம்ம வாங்கிடுறோம் 10 வருஷத்துக்கு. இந்த பாண்டு மெச்சூரிட்டி பீரியட் 10 வருஷம் கழிச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே நம்மளுக்கு பத்திரமா திருப்பி வந்துடும். அது போக நம்மளுக்கு மாசம் நம்மளுக்கு இந்த வட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் பாண்டுகள்லயோ இல்லை பிரைவேட் பாண்டுகளையோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, கூப்பன் ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வேண்டாம் என்னன்னு சொல்லுவாங்க? கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூப்பன் ரேட்னா என்னமோ நினைச்சுக்காதீங்க. கூப்பன் ரேட்னா இன்ட்ரெஸ்ட். அதுதான் பாண்டுகள்ல மென்ஷன் பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்ட் ரேட்னு மென்ஷன் பண்ண மாட்டேன், கூப்பன் ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. கூப்பன் ரேட் வந்து ஒரு 7.9% அப்படின்னு சொன்னா பாண்டோடைய வேல்யூ 100 ரூபாய். கூப்பன் ரேட் 7.9% அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. அந்த பாண்டோட நீங்க ஒரு 10 பாண்டு வாங்கிக்குவீங்க. இந்த 10 பாண்டுக்கு 7.9% இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் உங்களுக்கு பே பண்ணும். அது மந்த்லி பேமெண்ட், செமி ஆனுவல் அல்லது ஆனுவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாண்டுக்கும் மாறுபடும். இது ட்ரெஸரி பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது போக ட்ரெஸரி பில்ஸ் அப்படின்னு இருக்கு.
ட்ரெஸரி பில்ஸ், அதாவது டி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரெஸரி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர் ஏ ட்ரெஸரி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா டி பில்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இந்த டி பில்ஸ் அப்படிங்கிறதும் பாண்ட்ஸ் தான். டி பில்ஸ் அப்படிங்கிறதும் பாண்ட்ஸ் தான். மேக்ஸிமம் இந்த ஷார்ட் டைம் பாண்ட்ஸ் இதைத்தான் டிபெஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே ஷார்ட் டைம் பாண்ட்ஸ். டி பில்ஸ் இது என்னன்னா, இதோட இந்த பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. 1 இயருக்கு கம்மியா இருக்கு. 91 நாள், ஓகே 91 நாள், 182 நாள், இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருக்கு. ஒரு ஷார்ட் டைம் பாண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாசம் ஒரு பணம் சும்மா இருக்கு உங்ககிட்ட, 4 மாசம் சும்மா இருக்கு, 91 டேஸ் ட்ரெஸரி பில்ஸை நீங்க வாங்கிக்குவீங்க. அந்த 91 டேக்கு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லிடுவாங்க. 7% இல்லை 7.5% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை சொல்லிடுவாங்க. நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க கெயின் பண்ணிக்கலாம். 91 நாள் ட்ரெஸரி பில்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு 2 மாசம் 3 மாசம் சும்மா அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 4ல இருந்து 5% தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பணத்துக்கு நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்காது. அதே மாதிரி பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டீங்கன்னாலுமே, பிக்ஸ்டு டெபாசிட்டை பிரேக் பண்ணும் பொழுது அதே அமௌண்ட் திரும்பி வராது. பிக்ஸ்டு டெபாசிட் பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் லோட் கொடுத்துட்டு நம்ம பே பண்ணணும். ஸோ ட்ரெஸரி பில்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போறதுக்கு இந்த ட்ரெஸரி பில்ஸ், டி பில்ஸ் வந்து ரொம்பவுமே உபயோகமானது. ஏன்னா 91 டேஸ் பில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். 7% 8% ஈஸியா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு 3 மாசம் நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா இந்த ட்ரெஸரி பில்ஸை நம்ம வாங்கிக்குவோம். ட்ரெஸரி பில்ஸை நம்ம வாங்கிக்குவோம். இது போக டி நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரெஸரி நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரெஸரி நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரெண்டுக்கு நடுவில் பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டி பாண்ட்ஸுக்கும் டி பில்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இது நார்மலா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா 10 வருஷத்துக்குள்ள இருக்கும். ஒரு 2 to 10 இயர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். 2 to 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய பாண்டுகள் இதெல்லாம். 2 to 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய பாண்டுகள் இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் இந்த டி பாண்ட்ஸ், டி நோட்ஸ், டி பில்ஸ் இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்கப்படக்கூடியது. ஓகே, டி நோட்ஸ் அப்படிங்கிறது 2 to 10 இயர்ஸ் இருக்கும். டி பாண்ட்ஸ் அப்படிங்கிறது மோர் தேன் 10 இயர்ஸ். மோர் தேன் 10 இயர்ஸ் இருக்கும். டி பில்ஸ் அப்படிங்கிறது 1 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கும். 91 டேஸ், 192 டேஸ், இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய பாண்டுகள் இதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இது போக ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் ஈவன் ஒரு மாநகராட்சி கூட பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பணம் தேவைப்படும் பொழுது நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, முனிசிபல் பாண்ட்ஸ், எம் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளால ஈவன் ஒரு தனிப்பட்ட ஒரு மாநகராட்சியும் கூட பாண்டுகளை ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான பாண்டுகள் எல்லாமே முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதெல்லாம் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடியது. அதாவது டி பாண்ட்ஸ், டி பில்ஸ், டி நோட்ஸ், அப்புறம் முனிசிபல் பாண்ட்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் சைடுல இருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுக்கக்கூடியது நார்மலா 7 இருந்து 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். டி பாண்ட்ஸ்னா 10 வருஷத்துக்கு மேல 20 வருஷம் 30 வருஷம் பாண்ட் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுலயும் சரி, டி பில்ஸ் அப்படிங்கிறது 91 நாள் 100 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம் 1 இயர்க்குள்ள இருக்கக்கூடிய பில்ஸ், அதுலயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 7 இருந்து 8% கிடைக்கும். அதே மாதிரி டி நோட்ஸ்ங்கிறது 2 இருந்து 10 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட்ஸ். முனிசிபல் பாண்ட்ஸ்னா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது கார்பரேஷன்ஸ் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங்லயும் இருக்கும், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பாண்ட்ஸும் இருக்கு. அதாவது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸும் இருக்கு, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸ் இருக்கு. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட் அப்படிங்கிறது இது கிடைக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட் வாங்குனீங்கன்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து மாறுபடும். பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட் அப்படிங்கிறது நீங்க வாங்கும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 7%, ஆர்பிஐ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்வளவு கம்மி பண்ணாலும் சரி இல்ல எச்சு பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த பிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகிட்டே இருக்கு. நார்மலா ஆர்பிஐ ஒரு உச்சத்துல இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் வச்சிருக்கும் பொழுது பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்லயும், நார்மலா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும் பொழுது, சொசைட்டில கம்மியா இருக்கும் பொழுது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்லயும் போறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெனிஃபிஷியலா நம்மளுக்கு இருக்கும் எப்பவுமே. ஓகே, ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுல நம்மளுக்கு பெரிய டாபிக். இதுல எந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான பாண்டு வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே
ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப என்னென்ன இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம ஒரு ஓவர்வியூவா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் சைடுல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ். சரி, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த பாண்ட்ஸை எங்க போய் வாங்கலாம்? முதல்ல என்ன ஆகுனா, இந்த பாண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேங்க் மூலியமா தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் புரோக்கரேஜ்கள்லயே வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க அப்ஸ்டாக் மாதிரியான புரோக்கரேஜ்கள் இருக்கிறீங்கன்னா, இந்த கவர்மெண்டோடைய டி பாண்ட்ஸ், டி பில்ஸ், முனிசிபல் பாண்ட்ஸ், டி நோட்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுடைய புரோக்கரேஜ்களே நீங்க வாங்கிக்க முடியும். நீங்க உதாரணத்துக்கு அப்ஸ்டாக்ல இன்வெஸ்டர் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதுல போய் நீங்க உள்ள அந்த பில்ஸ் இது எல்லா பாண்ட்ஸுமே அவைலபிளா இருக்கும், நீங்க வாங்கிக்கலாம். பட் டைரக்டா கவர்மெண்டே இந்த பாண்டுகளை போய் கவர்மெண்ட் கிட்டே இந்த பாண்டை வாங்க முடியுமா? இந்த புரோக்கரேஜ்கள் மூலியமா வாங்காம, ஏன்னா புரோக்கரேஜ்ல வாங்கினா 20 ரூபாய் பத்தி புரோக்கரேஜ் கொடுத்து தான் தீர்க்கும். கவர்மெண்ட் கிட்டே டைரக்டா போய் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா வாங்க முடியும். அதுக்கு ஆர்பிஐ வழி செஞ்சிருக்காங்க. ஓகே, அதாவது நோட் பண்ணிக்கங்க, ஆர்பிஐ டைரக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஆர்பிஐ டைரக்ட். ஓகே, ஆர்பிஐ டைரக்ட் இது கவர்மெண்ட் வெப்சைட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்மெண்ட் வெப்சைட். அதாவது ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீட்டைல் டைரக்ட் அப்படிங்கிறது நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்களுக்காக, சின்ன சின்ன இன்வெஸ்டர்கள் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக, நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆர்பிஐ ரன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். நீங்க இந்த பாண்டுகளை, கவர்மெண்டோடைய பாண்டுகளை புரோக்கரேஜ்கள்லயே வாங்கிக்கலாம். ஓகே, பேங்குகளை வாங்கிக்கலாம். இதுல எல்லாத்துலயுமே கமிஷன்ஸ் இருக்கும். புரோக்கரேஜ் அப்ஸ்டாக் மாதிரியான எந்த ஒரு புரோக்கரேஜ் போனீங்கனாலும் 20 ரூபாய் புரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்குதான் செய்யும். பேங்குகள்லயும் கமிஷன்ஸ், பேங்க் சார்ஜஸ் பே பண்ணணும் நம்ம. இது எந்த சார்ஜுமே இல்லாம நீங்க டைரக்டா ரிசர்வ் பேங்க் இந்தியா கிட்டயே போய் இந்த பாண்ட்ஸை வாங்கிக்க முடியும். இந்த பாண்டை நீங்க வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் அதுக்கான வெப்சைட். இது ஆப்புகள்லயும் இருக்கு, நீங்க வெப்சைட்லயும் இருக்கலாம். அந்த ஓப்பன் ஆர்பிஐ டீடைல் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார், பேன் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற ப்ராசஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சுலபம் தான். நீங்க இமெயில் ஐடி கிரியேட் பண்ற மாதிரி தான். நீங்க ஆதார் டீடைல்ஸ் கொடுப்பீங்க, பேன் டீடைல்ஸ் கொடுப்பீங்க, ஓடிபி கொடுக்கும், பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பீங்க, நாமினி டீடைல்ஸ் கொடுப்பீங்க, இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க அந்த ப்ராசஸ் முடிச்சு கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வீடியோ கால் ஆர்பிஐ ஆஃபீஸ்ல கனெக்ட் ஆகும். அங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் உங்களோட பேசி உங்களோட டீடைல்ஸை கன்ஃபார்ம் பண்ணி அக்கௌண்ட்டை 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் சிம்பிள் தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு வந்துடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு வந்துடும். வந்த உடனே நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் லாகின் பண்றேன். ஆனால் ஓடிபி கேட்கும். ஒரே செகண்ட் லைன்லயே இருங்க. நான் ஓடிபி வந்தோடனே அப்படியே உள்ள போட்டுறேன். இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுகள்ல இது ஒரு சிக்கல். நினைக்கிற நேரத்தில் உடனே ஓடிபி கிடைக்காது. ஓகே, அனுப்பிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆனவுடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கவர்மெண்ட் அனுப்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போது ஓடிபி, நீங்க ஆப்பா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ல ஓடிபி பிரச்சனை இல்லை. அது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் வச்சு நீங்க உள்ள போய்க்கலாம். ஒரே நிமிஷம். 1 2 3 8 4 3. ஓகே, லாகின் ஆயிடுச்சு. இப்போ இது என்னுடைய வெப்சைட். இங்கே போனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, எல்லா டி பில்ஸு எல்லாமே இங்கே இருக்கு. இங்கே இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ டி பில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது 0T1 இருக்கு இல்லையா? 0T1னா 91 டேஸ் அப்படின்னு அர்த்தம். 91 டேஸ்ல மெச்சூரிட்டி ஆகக்கூடிய பில். 182னா 182 நாள் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய பில். இங்க பாருங்க, 91 டேஸ்ல மெச்சூரிட்டி ஆகக்கூடிய டிபிடினா டிபென்ஸ், அதாவது டெபிட் ட்ரெஸரி பில்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அந்த டேட், அது என்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுங்கிற டேட், அது 18/10/2024 மெச்சூரிட்டி. இதுதான் அந்த பாண்டோடைய பேரு. இதுதான் அந்த பாண்டோடைய பேரு. ஓகே, உங்களுக்கு ஜூம் பண்றேன், தெரியுதான்னு தெரியல. ஓகே, இதான் அந்த பாண்டோடைய பேரு. அப்போ என்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுது? 91 நாள் மெச்சூரிட்டி ஆகுது.
18ஆம் தேதி அக்டோபர் 2024 இதுல அந்த பிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். பிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே எத்தனை அமௌண்ட், என்ன அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி டேரக்டா சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேரக்டா உங்க நெட் பேங்கிங் போயிடும். பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, என்னைக்கு பிட்டிங் தொடங்குது, என்னைக்கு பிட்டிங் க்ளோஸ் ஆகுது, இந்த பாண்டுகளுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இங்க எல்லாமே இங்க இருக்கும். நீங்க டைரக்டா போய் ஆர்பிஐ வெப்சைட்டுகளையே வாங்கிக்க முடியும். இதெல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இது ஒரு மெச்சூரிட்டிலாம் பாருங்களேன், 20 வருஷம் 30 வருஷம், இது நல்ல மெச்சூரிட்டி. இது இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே 7.4 7.3. ஆக்சுவலா ஈல்ட் டு மெச்சூரிட்டி இன்னுமே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதை பத்தி நம்ம எப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க வாங்கலாம், தாராளமா நீங்க வாங்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு பாண்டை வேணா நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சின்ன அமௌண்ட்ல. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஹிமாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் பாண்ட் இருக்கு, ஹரியானா பாண்ட் இருக்கு, ஆந்திர பிரதேஷ் பாண்ட் இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ் வாங்குவோம் நம்ம. ஓகே, ஆந்திர பிரதேஷ் பாண்ட் இப்போ நான் பிட் போடுறேன். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட். மினிமம் சைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1000. ஒரு மினிமம் சைஸ் 1000. அமௌண்ட் எவ்வளவு? ஒரு பாண்டோட அமௌண்ட் 100 அப்படின்னா நீங்க என்ன அமௌண்ட் பிட் அமௌண்ட் 100 × 1000 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். நம்ம சாம்பிளுக்காக நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு அந்த பாண்டு வாங்குறேன். ஓகே, இப்போ 10,000 ரூபாய் பாண்டு, அவ்வளவுதான். சப்மிட் கொடுக்க சொல்லும், சப்மிட் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆயிருது? ஓகே, அக்கேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டு. ஓகே, பிட் டைப் என்சிபி. ஓகே ஓகே, ஆந்திர பிரதேஷ். ஓகே, எல்லாம் முடிச்சாச்சு. எஸ், இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போவே பே பண்ணிடுறீங்களான்னு கேட்கும். இப்போவே பே பண்ணிடுங்க, லேப்டாப் நம்மள்ட்ட பணமெல்லாம் இருக்காது. ஓகே, கொடுத்துட்டீங்கன்னா நெட் பேங்கிங்கா யூஎஸ்பி டிரான்ஸ்ஃபரா, ஓகே அளவு கொடுத்து நெட் பேங்கிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் கேட்வே கொடுத்து நீங்கள் டைரெக்டாக அங்கே போய்க்கலாம். இதுக்கு மேலே காமிக்க முடியாது, அதை நான் தனியாக பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே காமிச்சோம்னா நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு போயிடும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பாண்டுகளை வாங்கிக்கொள்ள முடியும். ஆர்பிஐ வெப்சைட்டுகளிலே போய் பாண்டுகளை வாங்கிக்கொள்ள முடியும். அது நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் கிரெடென்ஷியல் போகிறது நல்லா இருக்குது. அது நம்ம நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிச்சுது, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது, அது முடிஞ்சோடனே முடிஞ்சு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கான விஷயம். இதை நீங்கள் டைரெக்டாக ஆர்பிஐலேயே போய் வாங்கிக்கலாம். ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, அது ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருங்க. ஓகே, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருங்க. பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான மார்க்கெட். ஏன் இப்போ நம்ம என்னென்ன பாண்ட் இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் பாண்ட் சுவாரஸ்யமான மார்க்கெட்? உதாரணத்துக்கு இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுனால நான் பணத்தை வச்சுலாம் ட்ரேட் பண்ண மாட்டேன். பாண்டுகளை வாங்கி பாண்டுகளை பெச் பண்ணால் நம்மளுக்கு அதை வச்சே நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். பாண்டில் தனியாக நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், ஈல்ஸ் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது, இது மாதிரியான டீட்டெயில்டாக ஒரு வெபினார் நம்ம பாண்ட்ஸு அண்டு அந்த ரீட்ஸை பற்றிலாம் நம்ம பார்க்கணும். இது போக கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இது தனியார்கள் கொடுக்கக்கூடிய, இந்த கார்பரேட் பாண்ட் அப்படிங்கிறது தனியார்கள் கொடுக்கக்கூடியது. கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்கு. இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த கார்பரேட் பாண்ட்ஸ்ல 0 கூப்பன் பாண்ட் இருக்கும், கன்வெர்ட்டபிள் பாண்ட் இருக்கும், நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட் பாண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸ். நார்மலா கவர்மெண்ட் பாண்ட்ஸை காட்டிலும் கார்பரேட் பாண்ட்ஸ்ல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும். 12% 13% வரைக்கும் கூட இருக்கும். நம்மளுக்கு ஈஸியா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் காட்டிலுமே சில நேரங்களில் பாண்ட்ஸ் அதிக இன்ட்ரெஸ்ட் வரும். ஹை ஈல்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். கார்பரேட் பாண்ட்ஸ்ல போகும்போது என்ன பிரச்சனை, அந்த கம்பெனி திவால் ஆகாம இருக்கணும். அப்போ அதோட கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்.
பாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி திவால்வ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் பாண்டுக்கு தான் செட்டில் பண்ணுவாங்க. அதனாலதான் இது லோ ரிஸ்க் நம்ம சொல்றோம். ஒரு கம்பெனியே திவால்வ் ஆயிருச்சுனாலுமே ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ண மாட்டாங்க. பாண்ட் ஹோல்டர்ஸ்ல பாண்டு அந்த கம்பெனியோட சொத்துக்களை வித்து பாண்டுங்கிறது கடன் பத்திரம், முதல்ல கடனை தான் செட்டில் பண்ண முடியும். ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்கன்னா நீங்க அந்த கம்பெனி திவால்வ் ஆகும்போது கடைசியா இருக்கக்கூடிய மிச்சம் அந்த கடனெல்லாம் செட்டில் பண்ணக்கூடிய மிச்சம் அமௌண்ட் தான் உங்களுக்கு புக் வேல்யூவா டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஒரு கம்பெனியோட பாண்ட்ஸை வாங்கும் பொழுது பாண்ட்ஸ் அப்படிங்கிறது செக்யூர்டு பாண்ட். ஸோ கம்பெனியோடைய முதல் கம்பெனியோட சொத்து ஒரு கம்பெனி திவால்வ் ஆகும் முடியுது ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட்ஸ்க்கெல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க. அதனால பாண்ட்ஸ் எப்பவுமே செக்யூர்டு. கார்பரேட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸ் இருக்கு, ஹை ஈல்டு பாண்ட்ஸ் இருக்கு. ஹை ஈல்டு பாண்ட்ஸ் ஜங்க் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. நார்மலா ஹை ஈல்டு பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஹை ஈல்டு பாண்ட்ஸோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஹை ஈல்டு பாண்ட்ஸ் ஜங்க் பாண்ட்ஸ் அன்செக்யூர்டு பாண்ட்ஸ். ஜங்க் பாண்ட் அப்படிங்கிறது அன்செக்யூர்டு பாண்ட்ஸ். ஒரு கம்பெனி திவால்வ் ஆகும்போது முதல்ல செக்யூரிட்டி பாண்ட்ஸ்க்கு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அன்செக்யூரிட்டி பாண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி போவாங்க. அது வேற விஷயம். ஸோ ஹை ஈல்டு பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். பட் கம்பேர்டு வித் ரிஸ்க்கு கவர்மெண்ட் பாண்டோட கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா கவர்மெண்ட் திவால்வ் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் பே பண்ணிடும். பட் கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது திவால்வ் ஆகும்போது சிரமமா இருக்கும். பட் இன்வெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் இருக்கு. ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்காது. ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்ல மெச்சூரிட்டி வேலை சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு அந்த மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு அந்த பாண்டுக்கு நான் 100 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு கார்பரேட் சொல்லிடும். இன்னைக்கு அந்த பாண்டோட விலை 90 ரூபா 92 ரூபா இருக்கும். அப்போ நீங்க மெச்சூரிட்டி 100 ரூபா கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு அது 8 ரூபா ப்ராஃபிட். இது ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான பாண்ட். இது போக இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்டட் பாண்ட் இருக்கு. இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்டட் பாண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன் அப்படி ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க பாண்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 7% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மலா இன்ட்ரெஸ்டானு தெரியும். ஆனால் 5 வருஷம் கழிச்சு இன்ஃபிளேஷனே 10% போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் நம்மளுக்கு. அதுக்காக இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்டட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு மார்க்கெட்ல. இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பாண்டுகளும் இருக்கு. இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்டட் பாண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பாண்டுகளும் இருக்கு. நார்மலா இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்ஷன் பாண்டை வாங்கி வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே, இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்ஷன் பாண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அது தப்பே கிடையாது. ஸோ இதெல்லாமே கார்பரேட் சைட்ல இருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய பாண்டுகள். நார்மலா ஈல்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, ஈல்ட் டு மெச்சூரிட்டி எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பெரிய டாபிக். நம்ம ஆல்ரெடி அரை மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் நம்ம வெபினார்ல பார்க்கலாம். பட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா கார்பரேட் பாண்ட்ஸ்ல ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்கும் பொழுது ஆன் தி டே ஆஃப் மெச்சூரிட்டி நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த பாண்டுக்கான அமௌண்ட் அப்படியே செட்டில் பண்ணிடுவாங்க. கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வாங்கும் பொழுது பாண்டுக்கான அமௌண்ட் விட நீங்க ஸ்டாக்கா அது கம்பெனியோட ஸ்டாக்கா கூட அது நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரிய கேட்டகரி. அது ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ், ஜீரோ செட்டப் பாண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் சார்ஜபிள் பாண்ட்ஸ், இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான பாண்ட்ஸ். அது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிப்போச்சு வீடியோ, அரை மணி நேரம் ஆயிடுச்சோ. ஓகே, இந்த கார்பரேட் பாண்ட்ஸை வந்து நீங்க ஆர்பிஐ வெப்சைட்ல வாங்க முடியாது. அது நீங்க உங்களோட புரோக்கரேஜ் சைட்ல இருந்து தான் நீங்க வாங்கணும். ஓகே, இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்டட் பாண்ட் கிடைச்சதுன்னா நீங்க எப்போ வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த பாண்ட்ஸ்ல நீங்க பயன்படுத்தி இதுல அகேன்ஸ்டா லோன் எடுக்கலாம், நீங்க இதுக்கு அகேன்ஸ்டா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும். ஓரளவுக்கு பாண்டுன்னு என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு அளவுக்கு அவுட்லைன் பேசியிருக்கோம். இது ஒரு 4 to 5 hours டாபிக். அவ்வளோ பெரிய வீடியோ போட்டால் படம் பார்க்கறதுக்கு மாதிரி ஆகி போயிடும். நம்ம அதுக்கு ஒரு வெபினார் வச்சுக்குவோம் நம்ம. ஓகே, ஸோ 2 வெபினார் நான் பெண்டிங் வச்சிருக்கேன். ஒன்று லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றின வெபினார், இப்போ பாண்ட்ஸை பற்றின வெபினார். இது ரெண்டுமே நம்ம ஏதோ ஒரு வீக்கெண்டில் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். பட் பாண்ட்ஸ் தான் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.